ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் சில பாலிடிக்ஸ் அப்புறம் சம்மந்தமே இல்லாத புரியாத விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் நான் அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 8. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கிற ஆளுங்களை டீச்சர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிபேட்டுக்காவா கூப்பிட்டுருக்கா. இதை நீங்கள் பண்ண போறீங்களான்னு பிரசிடென்ட் கேட்குமா, ஆமாம் நம்ம ஹீரோவா ஆலியாவோ சொல்கிறாங்க. அதுலேயும் மெயினாவா கோசேவை இன்சல்ட் பண்ணியிருக்கா, நான் விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்னு ஆலியா சொல்கிறா. இதில் நாங்கள் ஜெயிச்சா ஆலியாவோட கேண்டிடேட் பொசிஷனுக்கும் அது கேரண்டீடாக இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண அதுவும் ஓகே தான் பிரசிடென்ட் சொல்கிறான். குட் லக் ஆலியா அண்ட் மாசச்சிக்கான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. டானியாமா அந்த டிபேட்டில் இதெல்லாம் தான் பேச வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ ஆலியாட்ட நோட்ஸை கொடுக்குறான். பதிலுக்கு நம்ம இதை பேசலாம் அப்படின்னு ஆலியா வந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுறா. டானியாமாக்கும் உனக்கும் ஏன் பிரச்சனை வந்தது அப்படின்னு ஆலியா கேட்கவும், ஆக்சுவலி எங்களுக்குள்ள சண்டை எதுவும் வரல, எங்களுக்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் இருந்தது. நான் எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டது ஒரு வேளை ஃபன்னுக்காக பண்ற போல நான் நினைச்சுக்கிட்டாலா என்னமோ, அதனால தான் என் மேல டென்ஷன் ஆயிருப்பா. ஏன்னா யோகிக்கு தான் நான் ரன்னிங் மீட்டா இருந்திருக்க வேண்டியது. இப்போ நான் வேற ஒருத்தரை சூஸ் பண்ணதுனால சீரியஸா இல்ல போலன்னு நினைக்கிறா. அவளுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லலாம். அந்த சோபாவையும் இவனையும் பிரிச்சிட்டணும் அப்படின்னு சொல்லி ஆலியா கொஞ்சம் சோகமாக்குறா. இப்போ அடுத்த நாள் டிபேட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆலியாக்கு ரன்னிங் மீட்டா நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி டானியாமாக்கு ரன்னிங் மீட்டா ஒரு பொண்ணு இருக்கா. டிபேட்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் சும்மா துணைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. நான் மியாமையே நோனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகிறா. நான் கோஜோ ஆலிசன் ஆலியாவும் இன்ட்ரோடியூஸ் ஆகிறா. அதான் டானியாமா பார்ட்னரா அப்படின்னு சொல்லி ஆலியா பார்க்கவும், ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பட் உங்க கேரக்டர் ஆப்போசிட் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மியாக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய ஆசெட் தான் அப்படின்னு சொல்லி ஆலியா பார்க்கறா. டானியாமாவை ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பட் ஆலியாவை பெருசா யாருக்குமே தெரியல. என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆலியா ரொம்பவே நர்வஸா நின்றுட்டு இருக்கா. ஜெயிக்கிறத விட அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணால அட்லீஸ்ட் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் பேசுறதா கேட்டு நர்வஸ் ஆகவும், ஆலியா நீ ஈக்கப்பன்னு கேள்விப்பட்ட உண்மையான்னு கேட்கவும், அட பாவி எதை எங்கடா கேட்கற அப்படின்னு திட்டவும், வேணா என்ன அடிச்சுக்கோப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அட முறைக்காதப்பா, சரி இப்போ நீ ரிலாக்ஸா ஃபீல் பண்றியா, நம்ம யாரை எதிர்த்து ஃபைட் பண்ண போறோம்னு கேட்கப்போ டானியாமாவன்னு சொன்னா, இல்ல ஒன்னு எதிர்த்து தான் நீ ஃபைட் பண்ண போற, தேவையில்லாம நர்வஸ் ஆகாம அவன் மனசுல என்ன தோணுதோ அதை கரெக்டா பேச நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பிரசிடென்ட் வந்து அந்த டிபேட் ஆரம்பிக்கிறான். டீச்சர்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை பார்க்கறவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்குள்ள டிபேட்க்கான டாபிக்னு பிரசிடென்ட் சொல்றான். பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் அதுல இருக்கிற மெம்பர்ஸை பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்றாரு. பட் இந்த மாதிரி செலக்ட் பண்றது சரி நீங்க நினைக்கிறீங்களா? சில பேர் தகுதியே இல்லாம ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்குள்ள போயிருந்தாங்க. ஈவன் அவங்களோட கிரேட் ரொம்பவே லோவா இருந்தாலும் ஒருவேளை அவங்க பணக்கார வீட்டு பையனா இருந்தா ஈஸியா ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்குள்ள நுழைஞ்சிட முடியும். அப்போ தகுதி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்காக தான் நான் ஒரு ப்ரொபோசலை வைக்கிறேன். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை செலக்ட் பண்றதுக்கான அதிகாரம் டீச்சர்ஸ் கைக்கு போகணும். இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டானியாமா பேசி முடிக்கிறார். ஆப்போசிட் பார்ட்டி பேசட்டும் பிரசிடென்ட் சொல்றான். ஐஸ் பிரின்சஸும் என்ன பேசுறோன்னு கேட்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை மனசுல யோசிச்சுட்டு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகி, நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லி ஆலியா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, டானியாமா ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸை டீச்சர் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா. பட் என்ன கேட்டா அது ஒரு தப்பான டெசிஷன் தான் சொல்லுவேன். பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னாலே அந்த பிரசிடென்ட் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துதான் நீங்க அவங்கள செலக்ட் பண்ணிருக்கீங்க போது அவங்க சூஸ் பண்ற ஆபீசர்ஸ் தப்பா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்கிற அதிகாரத்தை தூக்கி டீச்சர்ஸ் கையில தார பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பவர் இந்த ஸ்கூல்ல இருக்கும்? ஸ்டூடெண்ட் கவுன்சில்னு ஒன்னு கிரியேட் ஆனதே ஸ்டூடெண்ட்ஸ் கையில பவரை கொடுக்கறதுக்கு தான். பட் டீச்சர்ஸ் ஆளுங்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இருக்கிற பவரே போயிரும். அப்புறம் நம்ம டீச்சர்ஸ் எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு ஆலியா சூப்பரா பேசவும், என்ன முறைக்காத டானியாமா ஆலியா அவ்வளவுதான் அந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணிருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆலியாவும் ஒரு வழியா நல்லபடியா ஸ்பீச்சை முடிக்கிறா. இப்போ நம்ம டிபேட் ஆரம்பிக்கலாம், உங்க கொஸ்டினை கேளுங்கன்னு பிரசிடென்ட் சொல்லவும், ஸ்டூடெண்ட் கவுன்சில் தான் ரீசெண்டா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னவா, அதுல உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ஆலியா கேட்டா. மேபி டீச்சர்ஸும் அதுல ஒரு பார்ட்டா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கவும், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிரேடு நல்லா இல்லைன்னா மேபி டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு ஆலியா கேட்கறா. டானியாமா இப்ப தோக்குற கண்டிஷன்ல இருக்கா. டக்குனு மியாவா ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பவும், அவன் ஒரு அவுட் சைடர், ஜப்பானையும் இங்க இருக்கிற ஸ்கூலையும் பத்தி அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பேச ஆரம்பிக்கவும் ஆலியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அவங்க பவரை அபியூஸ் பண்ணா டானியாமா கேட்கவும், அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுக்குன்னு ஆலியாவால பேச முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் அவளை அப்படி பேசுனது டிஸ்ட்ராக்ட் ஆகவும், டக்கு நம்ம ஹீரோ வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, என் பேரு மாசச்சிகா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் அஃபேர்ஸ்ல நான் இருக்கிறேன். ஆலியா அதிகமா பேசி அவ தொண்டை வலிக்குது. இதுக்குதான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் நிறைய பேசணும் ஆலியா. அண்ட் கைஸ், என்ன கேட்டா அந்த டிபேட்டே ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட் தான் சொல்லுவேன். நீங்க எல்லாருமே பிரசிடென்ட் கென்சக்கி தான் உங்களுக்கு பிடிச்சவர்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சோடா புட்டியை போட்டுட்டு காமெடியா இருந்த ஒரு பர்சன் உங்க கண்ணு முன்னாடியே கிரேட்ஸையோ லுக்ஸையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாருன்னு நீங்களே பாத்தீங்க. சோ கிரேட்ஸோ லுக்ஸும் நல்லா இல்லங்கிறதுக்காக ஒரு பர்சன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்குள்ள என்டர் ஆக கூடாதுங்கிற அந்த டிபேட். இப்படி ஒரு டிபேட் உண்மையிலேயே தேவைதானா? இதுக்கான டெசிஷனை நீங்க ஆல்ரெடியே எல்லாரும் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என் ஜூனியர் இப்படி என்ன புள்ளி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஆப்போசிட் பார்ட்டி நீங்க என்ன இதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், டானியாமா அங்க இருந்து ஓடவும் ஆலியாவோ பின்னாடியே ஓடுறா. நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் மியா சொல்றா. நாங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், இவங்க கொடுத்த மோஷனையே வாபஸ் வாங்கினதுனால டிபேட் இங்கேயே முடியுதுன்னு பிரசிடென்ட் சொல்றான். மிடில் ஸ்கூல்ல மாச
மாசுச்சிகா அண்ட் யோகி அவங்க 2 பேருக்குள்ளேயும் பாண்ட் ஒன்னா இருக்கு, அதனால தான் அவங்களை எலெக்ஷன்ல இல்லைனா தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லி என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். அவங்க பாண்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. பட் ஆனா அந்த கோஜோ உள்ள வந்தா அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி தான் டானியாமா கடுப்பா இருந்திருப்பா. இப்ப ஆலியா வந்து தடுக்கவும் யோகி அண்ட் மாசுச்சிகா பாண்டிங் ரொம்ப ஸ்பெஷல், அதான் அவங்ககிட்ட தோத்து போனேன்னு என் மனசை தேத்தி வச்சிருந்த, நீயே தேவையில்லாம உள்ள வந்த, அப்ப உண்மையிலேயே நான் தகுதி இல்லாதவளா அப்படின்னு சொல்லி டானியாமா அளவும் மனசுல இருக்கிற எல்லா கோவத்தையும் கொட்டி தீத்துற அப்படின்னு ஆலியா சொல்றா. அவங்க 2 பேர் மேல நம்பிக்கை வச்சு கடைசியில துரோகம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி டானியாமா சொல்றா. அவன் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி கோஜோ அப்படின்னு சொல்லி மியாவா அந்த இடத்துக்கு வந்துருத்தா. டானியாமா கோசே எதுக்கு என்ன சூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் என்ன சூஸ் பண்ணதுக்காக கண்டிப்பா நான் அவனை வருத்தப்பட வைக்க மாட்டேன். நீயும் ஒரு நாள் அதுதான் கரெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு வா போகவும் இந்த ஆலியா கைண்டான பொண்ணா இருக்கால அப்படின்னு மியா பாக்குறா. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஆடிட்டோரியம்ல இருந்து கிளம்புறாங்க. என் பிரதர் அவனோட ஃபுல் பவரையும் இந்த இடத்துல காமிக்கலையே அப்படின்னு சொல்லி யோகி வருத்தப்பட்டு இருக்கவும் பட் அவங்க 2 பேரும் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு அயனோ கேட்கறா. அயனோ உனக்கு கொஞ்சம் கூட புரியல, நம்ம வில்லன்ஸா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கோம், ஸோ இந்த நேரத்துல நம்ம அவங்களை கிரிட்டிசைஸ் தான் பண்ணணும். ஈவன் இந்த இடம் இவ்வளோ ஹீட்டா இருந்தாலும் மெனக்கிட்டு லைட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுக்கு நான் ஒர்க் பண்ண வந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்லவும் நம்மள ஃபைனல் பாஸ்ன்னு சொல்றீங்க, பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பவோ கடைசியில ஹீரோட்ட தோத்து தானே போவாங்க அப்படின்னு அயனோ கேட்கறா. சாப்பிட ஏதாச்சும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி யோகி அந்த கொஸ்டினை டாஷ் பண்ணியிருந்தா. யோகியும் நீயும் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால தான் தோத்து போயிட்டோம் டானியாமா நினைச்சிருக்கா. நீ என்ன சூஸ் பண்ணது தான் கரெக்டாக நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆலியா சொல்றா. கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ எதுக்கு யோகியை விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணன்னு ஆலியா கேட்கவும் மிடில் ஸ்கூல்ல யோகியை என்னால ரிஜெக்ட் பண்ண முடியல, அதனால வேற வழி இல்லாம அவ கூட போனேன். மேபி ஒருவேளை நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணதை சரி பண்றதுக்காகவா என்னமோ. அப்ப எனக்கு பெருசா எந்த மோட்டிவேஷனும் இல்ல, அது ஒரு பெரிய கதைப்பா. வைஸ் பிரசிடென்டா நான் இருந்தேன், பிஹைண்ட் தி சீன்ல நிறைய வேலை பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்பாட் லைட்ல இருக்குது சுத்தமா பிடிக்காது, பட் இப்போ அது டிஃப்ரெண்ட். நான் விருப்பப்பட்டு உனக்கு ரன்னிங் மேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியாவும் இதை பார்த்துட்டு ஓ அப்ப நீ எனக்காக தான் இதை பண்ணியா அப்படின்னு கேட்கவும் நான் இதை வேற அர்த்தத்துலலாம் சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ எதுக்கு நான் ரன்னிங் மேட்டா இருக்க ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோ கேட்கவும் ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னு சொல்லி அவன் ரஷ்யன்ல எதையோ சொல்றா. என்ன சொன்ன கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுப்பா நம்ம ஹீரோ சொல்லவோ ஆலியா அங்க இருந்து போறா. ஆமா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன ஈசைசான்னு கேட்டலன்னு கேட்கவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான்ப்பா அதை சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சமா அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகுவோம் கொஞ்சமாவா நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நீ எதுக்கு என்ன செலக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஆலியா ரஷ்யன்ல சொன்னது நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் அதுல என்ன சொல்லியிருப்பான்னா ஏன்னா அது நீ அப்படிங்கிறதுனால தான் நான் ஒன்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ ஆலியாவோட ரன்னிங் மேட்டா இருக்கிறத அவன் லவ் பண்ணதுனால செலக்ட் பண்ணல, பட் ஆலியா நம்ம ஹீரோவை லவ் பண்றதுனால தான் நம்ம ஹீரோவை ரன்னிங் மேட்டா செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.